नमस्ते। अंधेर नगरी इरुट्टु नगरम एकांगी का सारांश। लेखक परिचय। अंधेर नगरी एकांगी के एकांगीकार भारतेंदु हरिश्चंद्र हैं। यह एक हास्यात्मक एकांगी है। लेखक परिचय எழுத்தாளருடைய அறிமுகம் பார்க்கிறோம். அந்தேர் நகரி ஏகாங்கி, இந்த இருட்டு நகரம் அப்படின்ற நாடகத்தை எழுதினவர் பாரதேந்து ஹரிச்சந்திர அப்படின்றவர். இந்த நாடகம் ஒரு ஹாஸ்யாத்மக்கு, ஒரு கேலிக்குரிய ஒரு நாடகம், ஒரு கிண்டல் காமெடியான ஒரு நாடகன்றாங்க. குரு மகந்த் அவர் உன்கே சிஷ்யர். குரு மகந்த் மற்றும் அவருடைய சிஷ்யர்கள். குரு மகந்த் एक बार देशाटन करते हुए अपने शिष्य गोवर्धन दास और नारायण दास के साथ अंधेर नगर शहर में आते हैं. वहाँ हर चीज बहुत सस्ते में मिलती है. तब गुरु शिष्यों को बताते हैं कि यहाँ रखने से आफत होगी, लेकिन शिष्य गुरु की बात नहीं मानते हैं. गुरु मगंत यह कहकर चले जाते हैं कि आफत के समय मेरी याद करना. குரு மகந்த் மற்றும் அவருடைய சிஷியர்களும். குரு மகந்த் ஒரு தடவை தேசாட்டன் கர்த்தே ஹுயே பயணம் செஞ்சுட்டு வரும்போது தன்னுடைய சிஷ்யர்கள் கோவர்தன் மற்றும் நாராயணதாசுடன் அந்தேர் நகரத்துக்கு வர்றாரு. அங்கே ஒவ்வொரு பொருளும் ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்குது. அப்போ குரு சிஷ்யர்கள்ட்ட சொல்கிறாரு, இங்கே ஆபத்து நிறைந்து இருக்கும் போல இருக்குது. ஆனால் சிஷ்யர்கள் குருவோட பேச்சை கேட்கலை. குரு மகந்த் இதை சொல்லிவிட்டு அவர் இங்கேருந்து போயிடுறாரு. ஆபத்து சமயத்தில் என்னைய நினச்சிக்கோங்க அப்படி சொல்கிறாரு. गोवर्धन दास को सजा मिलना. एक दिन कल्लू बनिए के दीवार टूटने से एक बकरी दबकर मर जाती है. राजा के पास इसकी शिकायत आती है. फरियादी न्याय मांगकर राजा के पास आता है. राजा कल्लू बनिए कारीगर कोतवाल आदि से सुनवाई करते हैं. अंत में कोतवाल पर दोष लगाया जाता है. राजा उसको फांसी पर चढ़ाने का आदेश देते हैं. कोतवाल दुबला था, लेकिन फांसी का फंदा बड़ा था. सस्ते दाम मिठाई खाकर गोवर्धन दास मोटा हो गया था. इसलिए राजा गोवर्धन दास के बदले गोवर्धन दास को फांसी पर चढ़वाने की तैयारियां करता है. तब गोवर्धन दास अपने गुरु को याद करता है. கோவர்தன் தாஸ் கோ சஜா மில்னா. கோவர்தன் தாஸ்க்கு சஜானா தண்டனை, மில்னானா கிடைக்குது, தண்டனை கிடைக்குது. ஒரு நாள் கல்லு பனிய அப்படின்றவரோட சுவர் உடஞ்சி போய் ஒரு ஆட்டுக்குட்டியை போட்டு நசுக்கி ஆட்டுக்குட்டி இறந்து போகுது. ராஜா கிட்ட இந்த வழக்கு வருது. புகார் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இவரோட சுவர் விழுந்து என்னோட ஆட்டுக்குட்டி இறந்து போச்சுன்னு புகார் வருது. ஃபரியாத்தி நியாய் மாங்கர், அந்த ஆட்டுக்குட்டி இறந்தவர் நியாயம் கேட்டு ராஜா கிட்ட போகிறாரு. ராஜா அந்த கல்லு பனியா காரிகர், அதாவது கல்லு பனியா அப்படின்றவர் அதோடது, காரிகர் அப்படின்னா கைவினைஞர்கள், கோத்துவால் அப்படின்னா போலீஸ் அதிகாரிகள், இவங்ககிட்ட எல்லாம் சுன்வாயி கர்த்தேன், அவங்களோட விசாரணை பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. முடிவில் கோத்துவால் பர் தோஸ் லகாயா ஜாத்தா ஹை, போலீஸ்காரவங்க தான் குற்றமானவங்க அப்படி சொல்கிறாங்க.
ராஜா வந்து அவரை வந்து ஃபான்சி ஃபான்சின்னா தூக்கிலிட, ஃபான்சி சடானேக்கும் ஆர்டர் போடுறாரு, அவரை வந்து தூக்கில் போடுங்க அப்படின்னு. அந்த போலீஸ்காரர் வந்து துப்லானா ஒல்லியாக இருக்கார். லேக்கின் ஆனால் வந்து ஃபான்சிகா ஃபந்தா அந்த முடிச்சு போடுற நாட்டு, அந்த உங்களுக்கு தூக்கில் ஏற்ற அந்த வளைய மாதிரி போடுவாங்களா கயிறு, அது வந்து பெருசாக இருக்குது. அவன் குறைந்த விலையில் மிட்டாய் சாப்பிட்டு கோவர்தன் தாஸ் வந்து ரொம்ப குண்டாயினான். இதனால் வந்து ராஜா வந்து கோத்வாலுக்கு பதிலாக, அந்த போலீஸ்காரருக்கு பதிலாக மாறுதலாக கோவர்தன் தாஸை வந்து தூக்கில் போட்டுருங்க அப்படின்னு அதுக்கு தயாராகிறாங்க. அப்போ வந்து கோவர்தன் தாஸ் வந்து தன்னுடைய குருவை நினச்சிக்கிறான். ஐயோ ஆபத்து வந்துச்சு, இப்படி நம்மளை வந்து தூக்கில் போட போகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறான். गुरु महंत के दर्शन। गोवर्धन दास अपने को याद करने के कारण गुरु महंत वहाँ आते हैं। फिर यह कहते हैं कि इस शुभ घड़ी में मरने वाला सीधे स्वर्ग जाएगा। यह सुनते ही हर आदमी फांसी पर चढ़ने तैयार होता है। गुरु महंत வந்து வர்றாரு, அவரோட தரிசனம் வருது. கோவர்தன் தாஸ் வந்து தன்னுடைய ஞாபகத்தில் குருவை வச்சதுனால குரு மகந்த் வந்து அங்கே வராரு. பிறகு வந்து இதை சொல்கிறாரு, இந்த சுபமுகூர்த்த நேரத்தில், இந்த சுபமான நேரத்தில் யார் இறக்குறாங்களோ அவங்க நேராக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனேவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் வந்து நான் என்னை தூக்கில் போடுங்கன்னு சொல்லி எல்லாருமே தூக்கில் தொங்குறதுக்கு தயாராகிட்டாங்க. राजा फांसी पर चढ़ना। राजा भी एक बात सुनते हैं। राजा कहते हैं कि मैं इस भाग्य को दूसरे किसी को नहीं दूंगा। यह कहकर राजा खुद फांसी पर चढ़कर मर जाते हैं। गुरु महंत और शिष्य दोनों उस शहर से बाहर निकल जाते हैं. ராஜாவே வந்து தூக்கில் தொங்குறதுக்கு தயாராகிட்டார். ராஜாவும் இந்த விஷயத்தை கேட்குறாரு. ராஜா சொல்கிறாரு, நான் இந்த பாக்கியத்தை வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இதை சொல்லிக்கிட்டே ராஜா தானாகவே தூக்கு கயிறில் தூங்கிடுறாரு. குரு மகந்த் வந்து அவங்களோட சிஷ்யங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு அந்த நகரத்தை விட்டே வெளியே போயிடுறாரு. ஓகே, தன்யவாத்.